ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்து ரியல் நம்பர் லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம முன்னாடி ரியல் அனாலிசிஸில் பார்த்தோம்ல. இப்போ வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் வந்து நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். அதில் நான் ஃபஸ்ட்டு வந்து நான் சிலபஸ் சொல்கிறேன் பாரு. இது மேஜர் பேப்பராக இருக்கும் சிலபஸ். கோடு SMMA 65ன்னு இருக்காங்க. இது வந்து ப்ராப்ளம் ஃபுல்லாகவே கேல்குலேட்டர் ஒர்க்கு தான். ஒரு ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலாவில் அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம சப்ஸ்டியூட் செய்யணும். சரியா? ஸோ யூனிட் 1 பாரு, சொல்யூஷன் ஆஃப் நியூமெரிக்கல் அரித்மெட்டிக் நியூமெரிக்கல் அல்ஜிப்ரிக் அண்ட் டிரான்சிஷன் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பைஜெக்ஷன் மெத்தட், அதை நான் எடுக்க போகிறேன். பைஜெக்ஷன் மெத்தட், நியூட்டன்ஸ் மெத்தட், criterion of order of convergence of Newton's method, regular falsy method, Gauss elimination, Gauss Jacobi, Gauss Seidel method. இது எல்லாமே ஒரு ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரி, இதெல்லாம் ஈஸி தான், உனக்கு ரொம்ப ஈஸி தான். ஃபைனைட் டிஃப்ரென்சஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட் அண்டு ஹையர் ஆர்டர் டிஃப்ரென்சஸ், ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் டிஃப்ரென்சஸ், the properties of operator, the difference of a polynomial, factorial polynomial. Okay, அடுத்தது செகண்ட் தேர்ட் உள்ளது வந்து இன்டர்போலேஷன், நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் பேக்வர்ட், காஸ் ஃபார்வர்ட் காஸ் இன்டர்போலேஷன் ஃபார்முலா, பெசல்ஸ் ஃபார்முலா, டிவைடர் டிஃபரன்சஸ், நியூட்டன்ஸ் டிவைடர் டிஃபரன்ஸ் ஃபார்முலா, லக்ராஞ்சஸ் இன்டர்போலேஷன் ஃபார்முலா. இன் 4 வந்து நியூமெரிக்கல் டிஃப்ரென்சஸ் அண்ட் இன்டகிரேஷன், நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஃபார் டிஃப்ரென்சியேஷன், டெரிவேட்டிவ் யூஸிங் பெசில்ஸ் ஃபார்முலா, டிரான்ஸ்போண்டென்டல் ரூல், சிம்ப்சன்ஸ் 1/3 ரூல், 3/8 ரூல். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன் பார்க்குறோம். டெஃபினிஷன், ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன், linear difference equation, finding complementary function, particular integral, symbol application. சரி, அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சொல்யூஷன் ஆஃப் நியூமெரிக்கல் அல்ஜிப்ரிக் அண்டு டிரான்சிடென்ஷியல் ஈக்குவேஷன். அல்ஜிப்ரிக்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அல்ஜிப்ரான்னு சொல்லும்போது ஃபுல்லாக பாலினாமியல் யூஸ் பண்ணி வரும். எக்ஸு ப்ளஸ் ஒய் அப்படின்னு வேரியபிள்ஸ் வச்சு வரும். சரியா? டிரான்சிஸ்டன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லும்போது சைன் டீட்டா, காஸ் டீட்டா, லாகு அப்படின்னு வச்சுட்டோம், e⁻x. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ரூட்டை கண்டுபிடிக்க போகிறோம்ப்பா. அந்த ரூட் வந்து a, b ஒரு இன்டர்வலில் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இஃப் f இஸ் கண்டினியூஸ் இந்த இன்டர்வல் a, b ஒரு ரூட்டு கண்டுபிடிக்கும் போது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வரும். ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ், பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், இந்த ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுதான் உன்னோட ரூட். இப்போ நான் 0,1 எடுக்கிறேன் பாரு. அந்த இப்போ வந்து 0,2 எடுக்கிறேன். அந்த 0,2ல் வந்து எனக்கு அந்த இக்குவேஷனில் நான் 0 போடும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு நெகட்டிவ் கிடைக்கும். அடுத்தது வந்து இந்த இக்குவேஷனில் 1 போடும்போது எனக்கு ஒரு நெகட்டிவ் கிடைக்கும். இக்குவேஷனில் 2 கிடைக்கும் போடும்போது எனக்கு என்னன்னா ஒரு பாசிட்டிவ் கிடச்சின்னா அப்போ உனக்கு என்ன ரூட்டுனா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். பார்த்துக்கோ, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் தான் உன்னோட ரூட்டு. அப்போ 0,1 தான் நீ எடுத்துக்கணும். சரியா? 1,2 தான் நீ உனக்கு ரூட்டுன்னு எடுத்துக்கணும். சரியா? அதான் கொடுத்துருக்காங்க. f of x is a continuous in the interval a, b. f of a and f of b are opposite sign. Then the equation f of x is equal to 0 will have the at least one real root. ஏதாச்சும் ஒரு நிறைய ரூட்டு போடுவோம் நம்ம, ஆனால் ஏதாச்சும் ஒன்று தான் ரியல் ரூட் எடுக்கிறோம், a அல்லது b and bன்னு சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு பைஜெக்ஷன் மெத்தட்னா interval halving method. Suppose we have the equation of the form f of x equal to 0 இருக்குது, whose range of the range வந்து a, b is searched. We have to assume f of x is continuous, it is algebraic or transistor இருக்கும்போது if f of a and f of b are there,
ஆப்போசிட் சைன் எதிராக சைனாக இருக்குது. அப்போ உனக்கு ரூட் எடுக்கிறேன். எஃப் ஆஃப் ஏ வந்து பாசிட்டிவாக இருக்கணும், எஃப் ஆஃப் பி வந்து நெகட்டிவாக இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒன் ரூட் எக்ஸிஸ்ட் பிட்வீன் ஏ அண்ட் பி. இப்போ நீ என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஏயும் பிக்குள்ளே மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அந்த மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை 2 இருக்குதுல்ல, அதுதான் உன்னோட மிட் பாயிண்ட். இப்போ 0 + 1/2 இருந்துச்சுன்னா உனக்கு என்ன கிடைக்கும், 0 + 1/2 இருந்துச்சுன்னா 0.5 கிடைக்கும், அதோட மிட் பாயிண்ட். ஓகே, அந்த சைனை எடுத்து அந்த சைன் வந்து நெகட்டிவ் வருதா பாசிட்டிவ் வருதான்னு செக் பண்ணணும். அதுலேயும் ஒரு சின்னதாக சைன்ஸ் வந்துச்சுன்னா அதை தான் நீ எடுத்துக்கணும். ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் அதை டேக் பண்ணிவிட்டு அந்த சப்ஸ்டியூட் சேஞ்சஸ் செய்துக்கணும். சரியா, இப்படி நீங்கள் ரூட்டை கண்டுபிடிச்சிட்டே வரணும். எப்போ உனக்கு சேம் ஆன்சர் வருதோ அப்போ நம்ம நிப்பாட்டிக்கணும். சரியா, அதான் கொடுத்துருக்கேன். அந்த பைஜெக்ஷன் மெத்தட் இஸ் சிம்பிளாக இருக்கும், பட் ஸ்லோலி கன்வர்ஜென்ட் மெத்தடாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் வர மெத்தட், ஃபுல்லாட்டு வராது. 10-15 ஐட்ரேஷன் போனால் தான் அதில் வந்து எனது சேம் ஆன்சர் கிடைக்கும் போது நம்ம நிப்பாட்ட முடியும். சரியா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன் பாருங்க சார். இந்த பைஜெக்ஷன் மெத்தட் கண்டிப்பாக ஒரு மெத்தட் பார்த்துக்காக வரக்கூடிய மெத்தட். ஃபைண்ட் த பாசிட்டிவ் ரூட் ஆஃப் x⁻³ - x - 1 = 1. கரெக்ட் டு 4 decimal places by the bijection method. இப்போ f of x = x³ - x - 1. அடுத்த 0 போடுறோம். f of 0 is equal to -1 less than 0 கொடுக்குறோம். f of 1க்கு வந்து -1 நெகட்டிவ்னு கிடைக்கிது. சரியா, ஆனால் f of 2 = என்னது 5 கொடுக்குறோம். ஓகே, ஸோ பாசிட்டிவ். அப்போது இந்த ரூட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1க்கும் 2க்கும் தான் இடையில இருக்குது. நான் ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவில் தான் இருக்குது. வி ஹாவ் டு ரேஞ்ச், அந்த ரேஞ்சுன்னு எடுக்கணும். சரியா, 1ம் 2ம் நமக்கு எடுக்கும்போது என்ன கிடைக்கிது, 1.5ன்னு கிடைக்கிது. ஓகேயா, அந்த ரேஞ்ச் எடுக்கும்போது 1.5. அந்த 1.5ஐ செக் பண்ண நேரத்தில் உனக்கு 0.8750 தான் கேல்குலேட்டர் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கேல்குலேட்டர் வேல்யூஸ் நீ போட்டேன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக வர இந்த இதில் போடணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா, 0.8750 கொடுக்குது. இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ். அப்போ எஃப் ஆஃப் 1க்கு வந்து நெகட்டிவ் வருது. சரியா, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வந்துச்சுன்னா அதுதான் உன்னோட ரூட்டு. இப்போ இந்த ரூட் நம்ம ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துருச்சுன்னா அப்போ அந்த ரூட் லைஸ் பிட்வீன் 1 and 1.5. இந்த ரெண்டுக்கும் தான் இடையில இருக்கும். 1 and 1.5 தான் இருக்கும். x0 = 1 + 1. அதுக்கு திருப்பி என்ன பண்ணணும், ஆவரேஜ் மிட் பாயிண்ட் எடுக்கிறோம். 1 + 1.5/2 = 1.2500 கொடுக்கும். அந்த 1.250வை உன்னோட எஃப் ஆஃப் எக்ஸை சப்மிட் பண்ணினா அதில் உனக்கு என்ன கிடைக்கிதுன்னா நெகட்டிவ் கிடச்சி தான் அதான் உன்னோட ரூட். சரியா, நெகட்டிவ் கிடச்சிருக்கு பாரு. இப்போ -0.2968 இருக்குதா, இப்போ ஒரு நெகட்டிவ் கிடச்சிருக்கு. அந்த நெகட்டிவை வரும்போது நீ அப்போ ரூட் எடுக்க ஒரு நெகட்டிவ் அண்ட் ஒரு பாசிட்டிவ் எடுக்கணும். நெகட்டிவ் இப்போ உனக்கு என்ன ஆகுதுன்னா 1.25, பாசிட்டிவ் உனக்கு வந்து என்னது 1.5ன்னு கிடைக்கிது. சரியா, அப்போ திருப்பி வந்து ஆவரேஜ் எடுக்கும்போது 1.3750. இப்போ நீ இதை தூக்கி உன்னோட எஃப் ஆஃப் எக்ஸில் சப்மிட் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்கிதுன்னா பாசிட்டிவ்னு கிடைக்கிது. அப்புறம் அப்போது ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் தான் நமக்கு தேவை இருக்குது. ஸோ த ரூட் லைஸ் பிட்வீன் 1.2500 and 1.3750 கிடைக்கிது. சரியா, அப்போ அதுக்குள்ளே ஆவரேஜ் எடுக்கும்போது 1.3125 கிடைக்கிது. அதை தூக்கி நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸை செக்மெண்ட் பண்ணினா உனக்கு நெகட்டிவ் கிடைக்கிது. அந்த நெகட்டிவ் தான் உன்னோட ரூட்டு. சரியா, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அப்படின்னு செய்துட்டு நம்ம வந்துகிட்டே இருக்கணும். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சேம் ஆன்சர் எப்போ கிடைக்குதோ ரூட் லைஸ் பிட்வீன் பாருங்கள். இதில் 1.3125ம் 1.34 4 டிஜிட் நம்பர் டேக் பண்ணிக்கோங்கண்ணா. 1.3438 இருக்குது. இதுக்குள்ளே ஆவரேஜ் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ரூட் லைஸ் பிட்வீன்ஸ்ன்னு போடும்போது ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ். சரியா, அப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் இப்படி செஞ்சுட்டே வரும்போது சேம் ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள். 1.3247 1.3247 கிடைக்குது. அந்த அப்ராக்சிமேஷனில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு போகும். தர்ஃபோர் த ரூட் இஸ் 1.3475 கிடைக்குது. ஓகே, இதுதான் உன்னோட இந்த ப்ராப்ளம். வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ரூட் எடுங்க, ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் ஆவரேஜ் எடுங்க. அந்த ஆவரேஜ் எடுத்துகிட்டு அந்த ஆவரேஜில் நீங்கள் ரூட்டுக்குள்ளே எஃப் ஆஃப் எக்ஸை சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிவிட்டு அதில் நெகட்டிவ் வந்துச்சோ பாசிட்டிவ் வந்துச்சோ அந்த தான் நீங்கள் டேக் பண்ணிக்கணும். அதை தான் நீங்கள் செக் பண்ணணும். அடுத்த இதுக்கு திருப்பி ஆவரேஜ் எடுக்கணும். சரியா, ஆவரேஜ் எடுத்து பண்ண உனக்கு சேம் ஆன்சர் கிடைக்கும். வி ஸ்டாப் த ப்ரொசீஜர். ஓகே, அதே போல் அடுத்த சம் பாருங்கள். ஃபைண்ட் த equation x³ - 4x - 1 -9 is equal to 0. கரெக்ட் 3 டெசிமல் 3 டெசிமல்லாம் போனால் போதும். ஃபஸ்ட்டு ரூட் எடுக்கிறோம். எஃப் ஆஃப் 0 கொடுக்குறோம் நெகட்டிவ், எஃப் ஆஃப் 1 கொடுக்குறோம் நெகட்டிவ்,
f(2) கொடுக்குறோம் நெகட்டிவ், f(3) கொடுக்கும்போது பாசிட்டிவ். அப்போ ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துட்டா, அப்போ என்ன வரும்னா 2வும் 3யும் எடுத்துக்கணும். சரியா? இப்போ 2வும் 3யும் வந்து ஆவரேஜ் எடுக்கும்போது 2.5 கிடைக்குது. இந்த 2.5 தூக்கி உன்னோட f(x)ல் சப்மிட் பண்ணால் நெகட்டிவ் கிடைக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு அந்த நெகட்டிவையும் இங்கே ஒரு பாசிட்டிவ் இருக்குது தெரியுமா, 3 இருக்குதுல்ல, அதை எடுக்க போகிறோம். இப்போ 2.5 + 3/2 = 2.75. இதை தூக்கி உனக்கு f(x)ல் போட்டால் என்ன கிடைக்குது, பாசிட்டிவ் கிடைக்குது. அந்த பாசிட்டிவையும் அங்கே நெகட்டிவ் இருக்குதுல்ல 2.5 இருக்கலாம், அதை எடுக்க போகிறோம். 2.5 + 2.75/2 = 2.625 இருக்குது. அதை தூக்கி நம்ம போடும்போது நெகட்டிவ் கிடைக்குது. இப்படி நம்ம ஒவ்வொரு டைமாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண அந்த பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் எப்போ நம்மளுக்கு பாசிட்டிவ் கிடைக்கும் அந்த ஆன்சர் தான் நம்மளுக்கு ஃபைனலைஸ் ஆகும் பாரு. இதில் ஒரு நெகட்டிவ் கிடைக்குதா, எப்போ 2.6875 அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது 2.6875 நெகட்டிவ் கிடைக்குது. அப்புறம் 2.75க்கு வந்து பாசிட்டிவ் கிடைக்குது. அதை நம்ம எடுத்துகிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வரோம். சரி, அந்த ரூட் லைன்ஸ் பிட்வீன்ஸ்ன்னு போட்டுட்டு இப்படி நம்ம கொடுத்துட்டு வரோம். லாஸ்ட்டு சேம் ஆன்சர் வரும்போது நம்ம நிப்பாட்டிக்கணும். 2.7065 இருக்குதா, 2.7065 இருக்குதா. ஸோ சேம் ஆன்சர் கிடைக்குது. ஸோ வி ஸ்டாப் த ப்ரொசீஜர். ஓகே, அவ்வளோதான் இந்த பார்ட்டு. அதே போல் பைஜெக்ஷன் மெத்தடில் ஒரு ரூட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அவன் கொடுத்துருக்கான் 2க்கும் 4க்கும் இன்டர்வல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, கொடுக்கலன்னா நீங்கள் பண்ணணும். இப்போ f(2)ன்னு சொல்லும்போது நெகட்டிவ் கிடைக்கிது, f(4)ன்னு சொல்லும்போது பாசிட்டிவ் கிடைக்கிது. ரூட் லைஸ் பிட்வீன் 2 and 4. இப்போ வந்து அதுக்குள்ளே ஆவரேஜ் என்னது 2 + 4/2ன்னு வரும்போது 6, 6/2ன்னு வரும்போது 3ன்னு கிடைக்கிது. சரியா? அந்த 3 தான் உன்னோட ரூட்டு. 2 + 3/2 is 2.5. 2.5க்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நெகட்டிவ் கிடைக்கிது. சரியா? அப்புறம் திருப்பி நெகட்டிவ் கிடைக்கும் போது அந்த 2.5 தான் எடுத்துக்கணும். 2.5 + 3/2ன்னு வரும்போது 2.75. திருப்பி நம்ம இதே இப்போ ரொட்டேஷனில் பண்ண எப்போ அப்ராக்சிமேட் ஆன்சர் இப்போ 12க்கும் 13க்கும் அப்புறம் ஸ்லோ ப்ராசஸாக கிடச்சிட்டு இருக்குது. 12க்கும் 13க்கும் சேம் ப்ராசஸாக கிடைக்கும். 2.942ன்னு கிடைக்கிது. ஓகே, ஸோ we have to stop the procedure. Okay, thank you.